வேகத்தடையில் மறைந்த வெள்ளைக்கோடுகளால் தூக்கி வீசப்பட்ட இருசக்கர வாகனம் துடிதுடிக்க நின்ற கல்லூரி மாணவனின் மூச்சு. தொடர்கதையாக மாறி வரும் அடையார் மேம்பால விபத்து. இன்னைக்கு ஜஸ்ட் நான் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி வரும்போது க்ரீன் பைஸ் ரோடு அடையார் ஜஸ்ட் கனெக்டிங் அது பஸ் ஸ்டாப் கனெக்டிங்கில் வந்து நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு பையன் ஸ்பீடு பிரேக்கர் பார்க்காம ரொம்ப ஓவர் ஸ்பீடு டாப் ஸ்பீடு ஒரு 100-110 இருக்கும். அந்த ஸ்பீடில் வரும்போது அந்த ஸ்பீடு பிரேக்கரில் ஜம்ப் ஆகி சைடில் ஒரு பில்லர் கம்பி மாதிரி இருக்குது, அதில் இடித்து சைடில் இடித்து ஸோ கீழே வந்துருக்காரு. ஹெல்ப் பண்ண வந்தான், ஹெல்ப் பண்ணி பார்த்தா முடியல, டெத் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு யாரை வராங்க அப்படி பார்த்துருவாங்க, ஸ்பீடு பிரேக்கர் பார்த்துருவாங்க, ஊர் இன்றைக்கி காப்பாற்றிக்கோங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை தான், சின்ன பையன், வயசு வந்து 19 படிக்கிறவன் தான். அரும்பக்கம் தான் தங்கியிருக்காரு, ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறான். அரும்பக்கம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான். அவன் கூடல வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க. ஸோ யார் எப்படி இருக்காங்களோ கொஞ்சம் பார்த்துருவாங்க. ஒரு 110 ஸ்பீடில் வந்திருக்காரு. ஆமாம், அந்த ஸ்பீடு கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த ஒயிட்டில் பெயிண்டில் வந்து அழிஞ்சிருக்குது. ஸோ அந்த ஸ்பீடு வைக்கிற தெரியாமல் தான் வந்திருக்காங்க. ஆமாம், நிறைய வாட்டி இது 2வது 3வது ஆக்சிடென்ட் ஆகிருக்குது இதே மாதத்துல. இது ஒரு 3 மாதத்துல 3 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.